தீபாவளி வருதுனாலே சந்தோஷம் தானாவே வரும். அதுவே அந்த தீபாவளி கிராமத்துல கொண்டாடுறாங்கன்னா சும்மா கோலாகலமா திருவிழாவா இருக்கும். கதையில குட்டி பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. அப்பா அம்மா இருக்கிற இடத்துல தாத்தா பாட்டி தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. கிராமத்துல ஆறு கண்டிப்பா இருக்கும். அங்க போயிட்டு ஒரு குழியில போட்டு அவன் வச்சிருந்த ஆடையும் குளிப்பாட்டுறான். இந்த கிடாவை கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க அப்பா அம்மா. தாத்தா கோயிலுக்கு கொடுக்க பதிலா அந்த குட்டி பையன் கொடுத்துருப்பாரு. இந்த கிடாவுக்கு பேர் ஒண்ணு வைக்கிறான், கருப்புன்னு வச்சிருக்கான். எங்க போனாலும் அதை கூட்டு போயிட்டே இருப்பான். அப்படி அவன் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிருச்சு. தாத்தா கூப்பிட்டா கூட அந்த ஆடு என்னன்னே கேட்காது. ஆனா குட்டி பையன் அதை கருப்புன்னு கூப்பிட்டா எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும். அந்த அளவுக்கு அதுக்கு மேல அளவு கிடந்த பாசத்தை வச்சிருக்கான். இன்னும் 2 நாள்ல தீபாவளி வரப்போகுது. தாத்தாவும் பேரன் ஆசைப்பட்டுட்டான்னு நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டிருந்த பாட்டி, யோ தேவையில்லாம பொய் சொல்லி அந்த பையனை கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் போடி. தாத்தாட்டா கையில பைசாவும் கிடையாது. கணக்கு போட்டு பார்க்காரு. வீட்டு செலவுக்கு 500, நம்ம சிகரெட் அடிக்கிறதுக்கு ஒரு 250, பேரனுக்கு ட்ரெஸ் எடுக்க 600, ஆக மொத்தம் 5000 வேணும். தீபாவளின்னு சொன்னாலே கறி இல்லாமலையா, அதுக்கும் சேர்த்து தான் கணக்கு சொல்லியிருக்காரு. கேட்ட இடத்துல ரூபா கிடைக்கவே இல்லை. பாட்டிக்கு மனசு தாங்கவே இல்லை. இந்த மாதிரி தாத்தா கஷ்டப்படுறத பார்த்து இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த 1000 ரூபா காசை அவங்களுக்கு தெரிஞ்ச வசதியா இருக்கக்கூடிய பாட்டிட்ட கொண்டு கொடுத்து, இதுல 1000 ரூபா சில்லற காசா இருக்கு, இதை வச்சுட்டு நீங்க 1000 ரூபா நோட்டா தருவீங்களான்னு கேட்டு பாக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல, என் பேர பிள்ளைக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு தான் நான் இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த சில்லற பைசாவா கொடுத்து நோட்டா கேட்கிறேன். இது கேட்டு இருந்த பாட்டிக்கு கண்ணீரே வந்துருச்சு. இந்த விஷயத்தை அவங்க பையன்ட்ட சொன்ன உடனே அவன் எதுவுமே யோசிக்காம ஓடி போயிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அந்த பாட்டிக்கு மனசு கேட்காம அவங்களுக்கு பையன் 500 ரூபாய் கொடுத்துரும். எனக்கு அதுக்கு அந்த பேரனாவது சந்தோஷமா இருக்கட்டுன்னு எடுத்து அது கூட வச்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல பேரன் இருப்பான். அந்த பேரனுக்கு நிறைய தீபாவளி பட்டாசு எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு பங்கை எடுத்து கொடுக்கலான்னு கை வைக்க போறாங்க. அந்த பேரன் பார்த்துட்டான். ஓடி போயிட்டு இருங்க பாட்டி நான் எடுத்து கொடுக்குறேன்னு அவன் எடுத்து கொடுக்குறான். அதையும் வாங்கி அந்த பாட்டி கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. நான் கொடுத்ததோ 1000 ரூபாய், கூட 500 ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. அதை வச்சு நான் என்ன பண்றது, பேர பிள்ளையா சந்தோஷமா இருப்பான், வச்சுக்கோ.